இல்லை 80 கிலோமீட்டர் தாண்டி போட்டிருக்காங்க, வீட்டு மனை பட்டமும் அப்படி தான் இருக்குது, எனக்கு திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரியும். அப்புறம் அவருக்கு என்ன செய்வாங்க, சிட்டியில் கொடுப்பாங்க, சென்னையில் வேணால் ஒரு எம்ஆர்சி நேரில் ஒரு ஃப்ளாட் கொடுக்க முடியுமா? எல்லாருக்கும் கொடுக்கறது ஒரு ஒரு கருணை அடிப்படையில் கொடுக்குற ஃப்ளாட் வந்து அதுக்கு பின்னாடி அது டெவலப் ஆக போகுது. இப்போ நம்ம தரிசன மேம்பாடு திட்டத்தில் சில ஸ்கீம் கொடுப்பாங்க. அப்போ எங்கெங்கே கொடுக்க அரசாங்கத்தின் கையில் எங்கே இடம் இருக்குன்னு பார்க்கணும்ல. நார்மலாக இப்படி தான் கொடுப்பாங்க பட்டா வீட்டு. ஆமாம், அரசு இதுலேருந்து அப்படி அரசு கொடுக்கக்கூடிய இடங்கள் வந்து இப்போ நம்ம ஹவுசிங் போர்டு கட்டுறாங்க. ஹவுசிங் போர்டு பெரும்பாலும் சிட்டிக்குள்ளே வந்து சிட்டிக்குள்ளே கட்ட மாட்டாங்க. இப்போ சோழிங்கனில் இருக்கும், செம்மஞ்சேரியில் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் தான் அரசு நிலமே இருக்கும். அரசு நிலங்கிறது ஒரு ஒதுக்கப்பட்ட புறம்போக்கு நிலங்கள்ல அரசு கையகப்படுத்தி வச்சிருக்க நிலங்களை இதுக்கு எதுக்குமே பயன்படாது, இது ஹவுசிங் போர்டு ஆக்கிடலாம், இது யாருக்காவது இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு தான் வச்சிருப்பாங்க. அதைத்தான் கொடுக்க முடியுமே தவிர இதுக்கு இவருக்கு கேட்குற மாதிரி இவருடைய லக்ஸுரிக்காக வந்து கவர்மெண்ட் வந்து காசகிரானில் வீடாக வாங்கி கொடுக்க முடியும்? அது நம்ம தப்பாக சொல்லலை. அரசு கையில் இருக்கிற நிலத்தை தான் கொடுக்கும், அதுக்காக வாங்கி கொடுக்க முடியாது. அரசாங்க வேலை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அரசாங்க வேலையே இன்னைக்கு எல்லாம் ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது. ஹவுசிங் லோன் இருக்குது, உங்களுக்கு பிஎஃப் இருக்குது, என்னென்னமோ இருக்கே. அரசாங்கத்தினுடைய சலுகைகள் உங்களுக்கு அத்தனை சலுகைகள் வந்துருமே. அதையும் மீறி இடமும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு மனிதாபிமான அடிப்படை. என்ன எவ்வளோ இடம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு வேலைவாய்ப்பு கொடுத்தாலும் போன உயிர் வராது. அது ஒரு பெரும் இழப்பு, அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரும் இழப்பு, அதை மாற்றுக்கிறது கிடையாது.